ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு பூமர் அங்கிள் ஃபினான்ஸ் சேனல். உங்கள் சேலரி 20,000 தானா? அதை வச்சு எப்படி சேவ் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எவ்வளோ தான் கம்மியாக சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டெப்ஸை கன்சிஸ்டண்ட்டாகவும் டிசிப்ளின்டாகவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் வெல்த்தை ஸ்டெடியாக ஸ்லோவாக பில்ட் பண்ணலாம். ஸ்டெப் 1, 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரூல் உங்கள் சேலரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. 50% உங்களோட தேவைகளுக்காக, அதாவது உங்களோட ரெண்ட், ஃபுட், ட்ராவல் இந்த மாதிரி விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10,000 நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு அலாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 30% நம்மளோட ஆசைகளுக்காக, அதாவது நம்ம படத்துக்கு போகிறது, ஷாப்பிங், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக 30%, அதாவது 6,000 அலாட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம லைஃப்பையும் என்ஜாய் பண்ணணும் இல்லையா? எதுவுமே என்ஜாய் பண்ணாமல் சேர்த்து வச்சு கடைசியில் என்ன யூஸ்? அதுக்குன்னு தேவையில்லாத விஷயங்களில் செலவு பண்ணுறதை விட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அளவாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஏன்னா மென்டல் பீஸும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு 20% உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, அதாவது 4,000 ருபீஸை உங்கள் சேவிங்ஸ்க்காக அலாட் பண்ணுங்கள். ஸோ 4,000 ருபீஸ் உங்களால் சேவ் பண்ண முடியலையா, மினிமம் 2,000ஆவது சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கிறது மேட்ரு இல்லை, சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது தான் மேட்டரே. இப்போ இது உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம், ஆனால் அடுத்த 10 வருஷத்தில் இந்த ஒரு ஹேபிட் தான் உங்களை வேறு மாதிரி ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ ஸ்டெப் 2, எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பில்ட் பண்ணுறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நிறைய பேர் இதை கேர்லெஸ்ஸாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுவே அவங்க லைஃப் ரொம்ப டவுன்ஃபாலுக்கு போகிறதுக்கான ரீசனாக அமையும். ஏன்னா லைஃபே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான் இல்லையா? எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம கையில் அமௌண்ட் இருக்கணும். அப்படி நம்ம அமௌண்ட் இல்லை அப்படின்னா நம்ம கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும், திரும்பி அந்த கடனை கட்டணும், அந்த கடனுக்கான வட்டி அப்படின்னு அதை நோக்கியே நம்ம ஓட வேண்டியதாக இருக்குமே ஒழிய சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம லைஃப்பை பில்ட் பண்ணுறதை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப், எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 3, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மாதம் ஒரு 500ஆவது இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மாதம் 500 தானே, இவ்வளோ கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி என்ன மேஜிக் நடக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மேஜிக் நடக்கும். அதுதான் காம்பவுண்டிங். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, டைம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஸ்டெப் 4, அப்ஸ்கில்லிங். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான். உங்களை நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கிறது மூலிமா கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் மாதிரி எதுலேயுமே கிடைக்காது. உங்கள் சேலரி இப்போ 20,000 இருக்கலாம், ஆனால் அதை 50,000, 1 lakh, 2 lakhன்னு மாற்றணுமா? அதுக்கு உங்கள் அப்ஸ்கில்லிங் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்குன்னு ஒரு பார்ட் ஆஃப் தி அமௌண்ட்டை அலாட் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்கள் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்கும். அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ஸோ உங்கள் இன்கம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் உங்கள் மைண்ட் செட் பெருசாக இருக்கணும், பெருசாக அச்சீவ் பண்ணணும். லோ எய்ம் இஸ் கிரைம் இல்லையா? ஸோ நான் உங்கள் கௌஷிக். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூமர் அங்கிள் ஃபினான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.